ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. நியூஸ் பாத்தீங்கன்னா யுக்ரைனுடைய போர், அமெரிக்கனுடைய தடைகள், அதுபோல நிறைய விஷயங்களை மீறி ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய புதின் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்திக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ரஷ்யாவினுடைய நாணயம்னு சொல்லக்கூடிய ரூப்ளினுடைய மதிப்பு சரிஞ்சு போயினது. காஸ்ப்ரோம் மற்றும் ஸ்பெர்பேங்க் போன்ற ரஷ்ய நிறுவனங்களுடைய மதிப்பு லண்டனில் 97% வரை சரிஞ்சதுங்க. மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களுக்கு வெளியே நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவானது. சொகுசு படகுகள், கால்பந்து அணிகள், ஆடம்பர பங்களாக்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் கூட கடன் அட்டைகள் கூட பறிமுதல் எல்லாமே செய்யப்பட்டது. ரஷ்யா கடுமையான பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே யுக்ரைன் மீதான போருக்கு பிறகு ரஷ்யா மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக மேற்கத்திய நாடுகள் மேற்கொண்ட ஒரு அசாதாரணமான முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய விளைவாக தான் ரஷ்யா மிகப்பெரிய தாக்கத்தை அடைஞ்சிருக்குங்க. ரஷ்ய அரசாங்கத்திடம் பார்த்தோம்னா வெளிநாட்டு சொத்துக்கள் மற்றும் அந்நிய செலவாணியினுடைய இருப்புகள் பறிமுதல் எல்லாமே செய்துட்டாங்க. மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஒன்றாக தான் இது பார்க்கப்படுது. இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவினுடைய மத்திய வங்கியின் கையிருப்பில் இருந்த 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கூட முடக்கப்பட்டது தாங்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. இவ்வளவும் செய்தாலுமே கூட மேற்கத்திய நாடுகள் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் எல்லாமே பொருளாதார போர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது. ஆனால் உண்மையிலே அது ரஷ்யா மீது தொடுக்கப்பட்ட ஒரு பொருளாதார போரை போலவ தாங்க இருந்துச்சு. அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான நேரடி போரை விட இது ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு வழி அப்படின்றத உணர்ந்து தான் செய்திருக்காங்க. இப்படி ஏறக்கூடிய 2 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. தற்போது பொருளாதார சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க. இந்த வாரம் நடைபெற்ற ஒரு பிரபலமான நேர்காணலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் மிகுந்த மகிழ்ச்சியோட நீண்ட நேரம் பேசியிருக்காரு. கூடவே மேலும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஐரோப்பா முழுவதுமே வேகமாக வளர்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்காரு. கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் அப்படின்ற ரஷ்ய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கான கணிப்பை 1.1% இருந்து 2.6% உயர்த்திய பொழுது அது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தின் வலிமையை எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக தாங்க அமைஞ்சிருந்தது. IMF தரவுகளின்படி பார்த்தோன்னா ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் கடந்த ஆண்டு அனைத்து G7 நாடுகளை விட ரொம்ப வேகமாக வளர்ந்தது தாங்க முக்கியமான விஷயம். இதோட 2024ஆம் ஆண்டிலும் நிலைமை அப்படியே தொடரும் என்று கூறப்பட்டிருக்கு. இவை வெறும் புள்ளி விவரங்கள் கிடையாது. ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக யுக்ரைனில் நடந்து வரக்கூடிய மோதல்கள் மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளை தொடர ஆதரவு கிடைப்பதாகவும், யுக்ரைனுடைய கிழக்கு மற்றும் தெற்கில் நடந்து வரக்கூடிய சண்டையில் ரஷ்யாவினுடைய இராணுவ முயற்சிகள் தீவிரமடைஞ்சிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய ரஷ்யா தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொள்ளுமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்குங்க. ரஷ்யாவினுடைய வளர்ச்சி நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்னு மேற்கத்திய தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த விஷயம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தாங்க. ரஷ்யா தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு போர் பொருளாதாரமாக மாற்றி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் பெரும்பான்மையான பணம் போருக்காக மட்டுமே செலவிடப்படுவதாகவும், சோவியத் யூனியன் காலத்திற்கு பிறகு முதல் முறையாக இவ்வளவு பெரிய தொகையை ரஷ்யா செலவீடு செய்வதாகவும் கணிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. முழு பட்ஜெட்லையும் பார்த்தோம்னா 40% இராணுவம் மற்றும் பாதுகாப்புக்காக செலவிடப்படுது. இந்த நிலையை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சோவியத் யூனியன் சகாப்தங்களினுடைய கடைசி ஆண்டுகளில் இருந்த நிலையை எட்டிருக்குன்னு கூட சொல்லப்படுதுங்க. இது தவிர வங்கிகள், ஏவுகணைகள் அமைப்பு மற்றும் யுக்ரைன் பகுதிகளை பாதுகாப்பதற்கு ரஷ்ய அரசாங்கம் பெரும் தொகையை செலவழிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் ரஷ்யா தன்னுடைய நிலையை எப்படி தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்குங்க. சுவாரஸ்யமாக சொல்லணும்னா ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு மீதான மேற்கத்திய தடைகள் இருந்த போதுமே கூட ஹைட்ரோ கார்பன் பொருட்களுடைய விற்பனையினுடைய வருவாய் இப்போதுமே ரஷ்யாவினுடைய கருவூலத்தில் காணப்படுது அப்படின்னும், எண்ணெய் டேங்கர்கள் இப்போதுமே கூட இந்தியா மற்றும் சீனாவை நோக்கி நகர்கின்றன அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. பெருசாக அமெரிக்க டாலருக்கு இணையாக எதுவும் நடக்கலை அப்படின்னா கூட அதற்கு பதிலாக சீன நாணயமான யுவானினுடைய பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் நடைபெற்றுட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு. 2024 புட்டினுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு. இதற்கு காரணமாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் உற்பத்தி தாங்க சொல்லப்படுது. இந்த எண்ணெய் உற்பத்தி இப்போது ஒரு நாளைக்கு 950 கோடி பீபாய்க்களாக காணப்படுவதாகவும், ஆனால் போருக்கு முன்பு இருந்ததை விட சற்று குறைவாக தான் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
ரஷ்யா நூற்றுக்கணக்கான டேங்கர்களை ரகசியமாக வாங்கி அவற்றை அனுப்பி வைத்து ரஷ்ய எண்ணெய், எரிவாயு மற்றும் வைரங்களின் மூலம் கிடைத்த வெளிநாட்டு பணமும் ரஷ்ய ரூபிகளினுடைய வீழ்ச்சியை கட்டுப்படுத்த உதவியதாகவும் சொல்லப்படுது. இது நீண்ட காலம் நீடிக்காது என்று மேற்கத்திய தலைவர்கள் கூறிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் தாக்கம் குறித்து அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உலகத் தலைவர் சமீபத்தில் தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. 2024 நாங்கள் நினைத்ததை விட புட்டினுக்கு மிகவும் சாதகமான நாளாகவே இருக்கும் அப்படின்னும், தன்னுடைய நாட்டை தொழில்துறையில் மறுசீரமைப்பதில் ரொம்ப மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருப்பதாகவும், சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் நாம் நினைத்ததை விட அவர் அதிக அளவு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய தற்போதைய உண்மையான நிலை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த முறை ரஷ்யாவுக்கு சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குங்க. மேலும் போரில் தேவையற்ற செலவினங்களை அதிகரிச்சிட்டு இருக்காங்க. எண்ணெய் மற்றும் எரிவாயு அப்படின்றது உச்சத்தை அடைந்த பிறகு கூட எண்ணெய் உற்பத்தியில் போட்டி நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு வளைகுடா நாடுகளின் உற்பத்தியை பற்றிய தகவல்களும் அடுத்த ஆண்டு ஆன்லைனில் வந்தவுடன் ரஷ்யாவுடைய யதார்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை முற்றுகையிட்டோம் அப்படின்னா, அல்லது மேற்கத்திய நாடுகளில் உத்தி மாறாக அவர்கள் ரஷ்யாவை ஒரு குழப்ப நிலைக்கு தள்ள விரும்புகிறாங்க அப்படின்னும், அதாவது தொழில்நுட்ப வசதிகளை கட்டுப்படுத்துவது, நாட்டினுடைய வருமானத்தை கட்டுப்படுத்துவதும் பணவீக்கத்தை அதிகரிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இனியும் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற நிலைமையை உருவாக்குவதே இந்த யுத்தியினுடைய மிகப்பெரிய நோக்கமாகும். இதை பற்றி ஒரு அமெரிக்க அதிகாரி என்னிடம் கூறினார். ரஷ்யா தன்னுடைய பணத்தை வங்கிகளுக்கு பதிலாக எண்ணெய் டேங்கர்களை வாங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் என விரும்புகிறோம் அப்படின்னு. உதாரணமாக, எண்ணெய் சந்தை தொடர்பான கொள்கையில்லை நோக்கம் என்பது ரஷ்யாவினுடைய எண்ணெய் இந்தியா வாங்குவதை தடுப்பது அல்ல. மாறா ரஷ்யாவுக்கு எண்ணெய் விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலும் நடத்தப்பட இருக்கு. அரசாங்கமும் மாறக்கூடும். யுக்ரைனுக்கு மேற்கத்திய நிதி உதவியானது குறைவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இது நிச்சயமாக ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னும், இதனால தான் ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் மதிப்பிலான முடக்கப்பட்ட நிதி சொத்துக்கள் மீது கவனமானது திரும்பி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா, உலக நாடுகளிடம் இருந்து 30,000 கோடி டாலர்கள் மதிப்பிலான ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட நிதி சொத்துக்கள் இருந்தது அப்படின்னா, அதை யுக்ரைனுடைய மறுசீரமைப்புக்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கருத்துக்கு பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய டேவிட் கேமரூன் ஆதரவு கொடுத்திருக்காரு. மேலும் இதை பற்றி கேமரூன் பேசுகையில், சொத்துக்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், ஆனால் அவற்றை பயன்படுத்துவோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பணத்தில் ஒரு பகுதியை பயன்படுத்துவது யுக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு ஈடு செய்ய முன்பணமாக செலவிடப்படும் என்றும், மேலும் இது யுக்ரைனுக்கு உதவக்கூடிய மேற்கத்திய நாடுகளின் வரி பணத்தை சேமிக்கவும் பயன்படலாம் அப்படின்னு கேமரூன் சுட்டிக்காட்டியிருக்காரு. G7 நாடுகள் அந்தந்த மத்திய வங்கிகளுடைய இயக்குநர்களிடம் தொழில்நுட்ப மற்றும் சட்ட பகுப்பாய்வை தயாரிக்குமாறு கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை அவரை மிகவும் தொந்தரவு செய்வதாகவும் கருதுறாராம். ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்துவதற்கான நிறைய அபாயங்களும் காணப்படுவதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்குங்க. முடக்கப்பட்ட இந்த சொத்துக்களை எல்லாம் டாலர்களாக மாற்றி பயன்படுத்துவதில் ஆபத்துக்கள் இருப்பதாக ஒரு சிறந்த நிதியாளர் கூறியிருக்காரு. பாரம்பரியமாக மத்திய வங்கிகளுக்கு அத்தகைய நடவடிக்கைகளில் இருந்து விலக்கானது அளிக்கப்படுதாம். யுக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் கிடைக்கும் வகையில் ரஷ்ய நிதியை பயன்படுத்த அல்லது முதலீடு செய்வதற்கு ஒரு திட்டமானது தயாரிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா, அது மற்ற நாடுகளுக்கு என்ன செய்தியை கூறும் அப்படின்றது முக்கியமாக வளைகுடா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளின் மத்திய வங்கிகளுடைய நிதி இருப்புகளைய பாதுகாப்பு குறித்து சொல்லுதுங்க. இந்த உறவுகள் சர்வதேச நிதி அமைப்புக்கு இன்றியமையாதவை என்றும், உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை ஆற்றல் தொடர்பான தயாரிப்புகளில் முதலீடு செய்ய இந்த நிதியானது பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. உலகில் வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்களுக்கு சீனா ஒரு மாற்றாக இருப்பதை காட்ட முயற்சியை செய்திட்ருக்காரு புதின். ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பதிலுக்கு ரஷ்ய வங்கிகள் உள்ள மேற்கத்திய நிறுவனங்களின் சொத்துக்களும் கையகப்படுத்தப்படும் என்றும் ரஷ்யா சுட்டிக்காட்டியிருக்கு. இதனால் இந்த மோதலும் உலக பொருளாதாரமும் எதை நோக்கி செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தின் மீதான மேற்கத்திய நாடுகளின் நிழல் யுத்தமானது நடத்தப்படுது.
ரஷ்யாவினுடைய போர் பொருளாதாரம் நீண்ட நாளைக்கு நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நிதி சார்ந்த போர் எந்த வடிவத்தை எடுத்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் அப்பால் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யுக்ரைனுடைய போரானது நிறைய தடைகளை மீறி ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.